இது ஒரு சர்ஃபஸ்டர் சவால். ஒரு ஸ்வீட்டரை ஃப்ரெண்ட்ஸ் கிருதர் விவியன் கியோம் ஏற இப்படி விளையாட்டு பொருட்களை அவ பார்த்ததில்ல. அத பாருங்க, இது ஜெல் அவ பிரதிபலியாளர் அவரை பரி வங்கி மிரர். மிகப்பெரிய செல்வந்தே. எல்லாத்தையும் வாங்க முடியும். மேலும் கூட என் கண்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த பொம்மை அற்புதமாக இருக்கிறது. அதே போல விலை கூட $1,000,000. இப்படிப்பட்ட பொம்மையை யார் வாங்க முடியும்? எல்லாருக்கும் இது தேவை என்று பெண்கள் முடிவு செய்தனர். ஆனால் அது பார்பியின் திட்டத்தில் இல்லை. பெண்களே, நிறுத்துங்கள். என் வீட்டை கிழிக்காதீர்கள். ஓ, நீங்கள் இப்போது என் சவாலுக்கு வருகிறீர்கள். நீங்கள் உங்களிடம் உள்ளவற்றால் இந்த எல்லா பார்வைகளையும் அலங்கரிக்க வேண்டும் மற்றும் சிறந்த வேலை செய்யும் ஒருவர் என்னை பெறுவார். அது அருமை அல்லவா? ஓ, எனக்கு இங்கு பல்வேறு விஷயங்கள் உள்ளன. ஆம், மற்றும் என் செட் உங்களுடையதை விட மிகவும் சிறந்தது. அத பாருங்கள். ஒரு படம் எடுக்கட்டுமா? நன்றாகவே எதிர்பார்த்தேன். எனக்கு எல்லாமே பொன்னாக இருக்கிறது. அப்படியெனில் முடி முதல் தொடங்குவோம். சவால் கடினமானது, ஆனால் இது மிகவும் வேடிக்கையாகவும் உள்ளது. சரி, இது எளிதாக இருக்கும். நாம் பார்பிக்கு ஒரு உண்மையான அழகு கூடம் அமைக்கப் போகிறோம். உட்காருங்கள். மாஸ்டர் ஜில் உங்களை அழகாக மாற்றப் போகிறார். அந்த ஸ்ப்ரே பயன்படுத்தி உங்கள் முடியை கொஞ்சம் நனைத்து தொடங்குவோம். அற்புதம். இப்போது உங்கள் முடிய சீவுவோம். அப்புறம் நாங்கள் நிறமுள்ள முடியை எடுக்கிறோம். அதுல நான் நன்றாக தோன்றுவேனா என்று ஆச்சரியப்படுகிறேன். ஆனால் அதை என் பார்வைக்கு சேர்க்க போகிறோம். சரி, இணைக்கிறேன். இப்போது மற்ற பாதியை மேலே வைத்து அவளின் முடியை மீண்டும் சீவுவோம். ஓ, அருமை, அற்புதம். இப்போது முடியை மினுமினுப்பாக மாற்ற இந்த சீப்பும் தேவைப்படும். ஓ, வாவ்! ஆனால் அது போதாது. அவளது முடியில் சில ரைன்ஸ்டோன்களையும் சேர்ப்போம். இது எளிது. அற்புதம். இப்போது அவளின் முடியை சுருட்டுவோம். இது ரொம்ப அழகா இருக்கும். வாவ்! அவளின் முடி அலங்காரம் முடிந்துவிட்டது. என் பார்பி அழகாக இருக்கிறாள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பெண்களே? சரி, முதலில் ஒரு நாப்கினை எடுக்கலாம். அதை பார்பியின் சுற்றி கட்டுங்கள். இப்போது அவளின் முடியை சீவுவோம். இதோ என் சீப்பு. சரி. ஓ, இல்ல, சீவியில் ஸ்லைம் இருக்கிறது. நான் எப்படி கவனிக்கவில்லை? இப்போது அதை அகற்ற முடியாது. நான் அவளது முடியை வெட்ட வேண்டும். ஓ, சரி, இங்கே என் கத்திகள் இருக்கின்றன. அதை செய்யலாம். சரி, நல்லது. விவியன், பணியை முடி அலங்காரம் செய்ய வேண்டும். பார்பியை அதிலிருந்து விலக்க வேண்டாம். ஓப்ஸ், பார்க்காதே. எனக்கு என் சொந்த முறைகள் உள்ளன. நான் என் பார்பிக்கு நூலால் ஒரு புதிய முடி அலங்காரம் செய்ய முடியும். பாருங்கள், இப்போது எனக்கு முன்பை விட சிறந்த பார்பி முடி அலங்காரம் உள்ளது. பாருங்கள், அவை இளஞ்சிவப்பு முடி சிகை. அது அற்புதம் அல்லவா? அது ரொம்ப ஸ்டைலிஷா தெரியுதா? சரியா? அழகான முடி அலங்காரம் செய்ய உங்கள் அனைத்து முயற்சிகளும் முக்கியமற்றவை. எனக்கு மிகவும் ஆடம்பரமானது இருக்கும். நான் மேலும் தங்க சங்கிலிகள் எடுக்கணும். இது சரியாக பொருந்துகிறது. இப்பொழுது பொம்மையின் மோசமான முடியை ட்ரிம்மர் பயன்படுத்தி அகற்றணும். ஓ, எல்லாவற்றையும் கீறி விடுவோம். அவளது தலையிலிருந்து நேராக. நான் எல்லாத்தையும் கீறணும். ஓ, லிவ், நீ உன் பொம்மையின் முடிய கீற முடிவு பண்ணியா? என்ன ஒரு பயம். சரி, நான் அவளுக்கு மிகச் சிறந்த பொம்மையா இருக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் பொன்னால் முடிய உருவாக்குகிறேன். இது உங்கள யாருக்கும் இருக்காது. ஓ, அவள் அழகா இருக்கிறாள். சரி, தங்கப்பொடியில் கொஞ்சம் சேர்க்கவும்.
மற்றும் இப்போ அவச்சு ஜாரக இருக்கிறேன். பார்பி பார்ப்போம். வாவ், என்ன அழகு! லிவின் பார்பி அழகாக இருக்கிறது. ஜில் எப்படி? பார்ப்போம். வாவ், அவள் மிகவும் உயிரோட்டமாக இருக்கிறாள். ஓ, இதுவும் நூலுடன் ஒரு படைப்பாற்றல் யோசனை. ஆனால் நான் வெற்றியை ஜில் என்பவருக்கு கொடுக்கிறேன். ஓ ஆம், நான் வென்றேன். என் பார்பியை டிக்டாக்கில் உடனே காட்ட வேண்டும். அடுத்த படி ஆடை. என்ன செய்யலாம்? சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாப்கினை பயன்படுத்துவோம். என் பொம்மையை நாப்கினில் மடிச்சு ரப்பர் பேண்ட் கொண்டு கட்டி விடுவோம். முடிஞ்சது. உங்களுக்கு இது எப்படி பிடிக்குது? என்ன ஒரு குழப்பம். ஃபேஷன் டிசைனர்கள் இத பார்த்தா மயங்கி விழுவார்கள். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. விவியன், உன் பொம்மையை கொடு, நான் உடைய சரி செய்வேன். இல்ல, நீ அதை கெடுத்துட்ட. சரி, இப்போது நான் இதை ரப்பர் பலூனில் இருந்து செய்வேன். சரி, அதை மேலே வையுங்கள். இதை பாருங்கள். இப்போது மற்ற பாதி இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். இதோ இந்த உடையை பாருங்கள். இது அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அப்படியா? ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் பிடித்த மிட்டாய்களின் முழு பெட்டி. நீ நர்பிச்சிக்லேயர்ஸ் பொன்சுந்தர காகிதங்களை உடையத்திற்கு பயன்படுத்துவேன். ஓ ஆம், என் பொம்மைக்கு ஒரு பிரமாதமான பொன் நிற உடை இருக்கும். இது ஆஸ்கர் விழாவிற்கு சரியாக இருக்கும். ஓ ஆம், அத பாருங்க. எனக்கு பல அழகான உடைகள் உள்ளன. ஆனால் எந்த ஒன்றை நான் தேர்வு செய்ய வேண்டும்? என் பார்பி அலமாரியில் இருந்து மிகவும் அழகானதை தேர்வு செய்ய போகிறாள். முதலில் இதை முயற்சி செய். வா பார்பி. ஓ இல்லை, அது சரியானது இல்லை. இரண்டாவது ஒன்றை பார்ப்போம். அதுவும் பொருந்தவில்லை. சுற்றை முயற்சிப்போம். ஓ ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. என் பொம்மை மிகவும் ஃபேஷனபிள். பார்பி, உங்களுக்கு உங்களோட எப்படி பிடிக்குது? நெருக்கமாக பார்ப்போம். வாவ் விவியன், உன் யோசனை அற்புதமாக இருக்கிறது. லிவ் என்ன யோசித்தார்? வாவ், அது செழுமையானது. செல்வம், ஜில் பற்றி என்ன? வாவ், குளிர். எனக்கு பிங்க் நிறம் பிடிக்கும். மற்றும் வெற்றியாளர் லிவ். நீங்க தான் சிறந்தவர், நான் சிறந்தவள் என்று சொன்னேன். என் பொம்மை அழகாக இருக்கிறது. பெண்களே, உங்களுக்குள் என்ன நடக்கிறது? நீங்கள் ஹீல்ஸ் அணிந்திருக்கிறீர்களா? நான் அதை கேட்கிறேனா? என்ன நடக்கிறது? நான் அதை கேட்கிறேனே. இப்போது உங்கள் பொம்மைக்கு அணிகலன்களை தேர்வு செய்வோமா? சரியா? ஆமாம், எனக்கு ஆபரணங்கள் மிகவும் பிடிக்கும். என் பொம்மைக்கு முழு காலணி சேகரிப்பு உள்ளது. எந்த ஜோடியை நான் தேர்வு செய்ய வேண்டும்? சரி, இது ஒரு கடினமான தேர்வு. ஒவ்வொரு ஜோடியையும் அணிய விரும்புகிறேன். எல்லாவற்றையும் முயற்சி செய்து சிறந்ததை தேர்வு செய்வோம். சரி. இல்ல, அதில்ல, அதுவும் இல்ல. ஓ, அதுதான் சயான் பொருத்தம். இப்ப ஒரு தொப்பி வாங்குவோம். அது வேணாம், அது கூட வேணாம். இல்ல, ஓ அது ஸ்டினானது. அதுவும் அற்புதமாக இருக்கிறது. என் பொம்மை மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ ஆம், அத பாருங்கள். ஒரு கைக்கழல் அதுக்கு நன்றாக பொருந்துகிறது. மேலும் காதணிகளும். என் பொம்மை எப்படி இருக்கிறது பெண்களே? உங்களின் கனவுகளில் மட்டுமே நீங்கள் வெல்வீர்கள், சரியா? என்னிட தங்க நகை பூச்சு உள்ளது. அதை என் பொம்மைக்காக மிக அழகான காலணிகளை செய்ய போகிறேன். முதலில் என் பொம்மையின் கால்களை தங்க நகை பூச்சால் மூடுவேன். பின்னர் அதை தங்க சங்கிலியால் சுற்றி குதிகால்களை சேர்ப்பேன். அதை பாருங்கள். இப்போது சில தங்க கம்பியை எடுத்து அதை தாஜம் செய்ய பயன்படுத்துவோம். அதை அழகாக மின்னச் செய்ய சில வைரங்களை சேர்ப்போம். நிச்சயமாக. ஓ ஆம், இப்பொழுது அத பார்பி மீது முயற்சிப்போம். ஆம், இது உங்களுக்கு பொருந்துகிறது. இப்போது நகைகளை சேர்க்க வேண்டும். பொம்மையும் நானும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறோம். நான் எல்லாவற்றையும் நன்றாக செய்து விட்டேன்.
சரி, இப்போது என் முறை. பாட்டிலிருந்து பிளாஸ்டிக் வளையத்தை எடுப்போம். இங்கே இருக்கிறது. இப்போது நாம் அது வெட்டுவோம். இப்போது நாங்கள் பொத்தான்கள் மற்றும் காகித இதயங்களை சேர்த்து இந்த வழியில் ஹெட்போன்களை உருவாக்குவோம். அருமை. இப்போது பலூனின் ஒரு துண்டை வெட்டி அதை பொம்மையின் கால்களில் போடுவோம். இது இப்போது ஒரு நவீன காலுறைகள். இப்போது இதை இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசுவோம். இதோ ஸ்கேட்கள் பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். பார்பி, உனக்கு பிடிக்கிறதா? வாவ், நீ மிகவும் முயற்சி செய்கிறாய். ஜில், உன் பொம்மை மிகவும் ஃபேஷனபிள். அவளின் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். அவள் நன்றாக நகர்கிறாள். விவியன் பற்றி என்ன பார்க்கலாம்? வாவ், நான் ரொம்ப கவரப்பட்டேன். உன் பொம்மை எவ்வளவு எளிமையானது, ஆனால் ரொம்ப உயிர்ப்பானது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு ஒரு லைக் கொடுக்கறேன். லிவ் பத்தி என்ன? அவளை ஒரு அழகான பார்பி. ஓ ஆம், அற்புதம். ஆனால் இந்த சுற்றில் வெற்றியாளர் விவியன். உண்மையா? ஹூரே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி பார்பி. Also, பொம்மை நாங்க வந்து சேர்க்கை புல்வெளியை பயன்படுத்துவோம். ஒரு விளையாட்டு மைதானத்தை சேர்ப்போம். இன்னும் என்ன சொல்லலாம்? நான் உங்களை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு இந்த தங்க உப்பு இருக்கிறது. இப்போது அதை குளத்தில போட்டு தண்ணீர் நிரப்புவோம். இப்போது நமக்கு ஒரு தங்க குளம் உள்ளது. வாவ், ஜெல், இதையெல்லாம் நீங்களே செய்தீர்களா? பெண்களே, நீங்கள் அனைவரும் அழகான வீடுகளை உருவாக்கியுள்ளீர்கள். அனைவரும் வென்றுள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் சேர்ந்து உங்கள் பொம்மைகளுக்கான ஒரு சிறந்த வீட்டை உருவாக்கியுள்ளீர்கள். பார்வி சரியாக சொல்கிறாள். நாம் ஒன்றிணைவோம். நாங்கள் அழையம் வென்றோம். எங்கள் பார்பிகள் மிகவும் அழகாக உள்ளன. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள். பிறகு சந்திப்போம்.